சட்டப்படி அங்க வந்து ஏற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை, அது வந்து சரிதான் அப்படின்னு வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த தீர்ப்பு சட்டப்படி செல்லாது. ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் நீதிபதி திரு கல்யாண சுந்தரம், நீதிபதி திருமதி பவானி சுப்பராயன் தலைமையிலான அமர்வு 2017ஆம் ஆண்டு இதே பிரச்சனையில உச்சி பிள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் என்பது பல 10 ஆண்டுகளா இருக்கு. அந்த பழக்கத்தை, அமைதியை, பீஸ் அண்ட் டிராங்குவாலிட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதை சீர்குலைக்க தேவையில்லை. எனவே புதிய கோரிக்கையை தள்ளுபடி செய்கிறோம்னு சொல்றாங்க. இல்ல, 2 நீதிபதிகள் வந்து இதை சொல்லி இருந்தாலும் இது ஆகம விதிக்கு புறம்பானது. உச்சி பிள்ளையார் கோயிலில் வந்து ஏற்றுவது வந்து ஒரு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பிரிட்டிஷாரால் அந்த அரசால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் வந்து உச்சி பிள்ளையார் கோயில்ல வந்து ஏற்றப்படுது. அதுக்கு முன்னாடி இந்த தர்காவிற்கு பக்கத்தில் உள்ள இந்த தூணில் தான் வந்து தீபம் ஏற்றப்பட்டு இருந்துச்சு. சோ அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க வாதங்களை சொல்றாங்க. நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்லும் கோரிக்கைக்கு ஆதரவாக ஒரு துண்டு சீட்டை கூட அவங்க கொடுக்கல. எந்த வருஷம் அந்த தீபத்தூண் வந்துச்சு, முதல்ல அது தீபத்தூணா இல்லையா, அது சர்வே கல்லா இல்லையா, எல்லை கல்லா இல்லையா, யார் சொத்துக்குள்ள அது இருக்கு, தர்கா ஏரியாக்குள்ள இருக்கா, கோயில் ஏரியாக்குள்ள இருக்கா, இப்படியான எந்த பிரச்சனையும் நீதிமன்றத்தில் தெளிவான வாதங்கள் என்பது ஆதாரங்கள் முன்வைக்கப்படவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப அவங்க சொல்றாங்கல்ல 2ஆம் உலக போருக்கு முன்னாடி 2ஆம் உலக போர் காலம் என்ன, 40ல இருந்து 45, அதற்கு முன்பாகனா இப்ப 1920, 30கள்லாம் ஏத்துனாங்கன்னு சொல்றாங்க. இதற்கு என்ன ஆதாரம் நீதிமன்றத்தில் கொடுத்திருக்காங்க? அந்த தீர்ப்பில் நீங்க படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு ஆதாரம் நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரா? இப்ப இருந்து ஏத்துனாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரா? இதெல்லாம் வெளியில அரசியலுக்கு பேசுற பேச்சு. நீதிமன்றத்தில் அவங்க அதை சொல்லவே இல்லை. 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க, ஆனா அதற்கான ஆதாரம் கொடுக்கல.